Good evening, students. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஓகேவா? இதுவும் உங்களுக்கு அமிச்ச பிடிஎஃப்லேயே இருக்கும். அதாவது ஆவரேஜுக்கு நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா? பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? இது கரெக்டா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அந்த நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 100ஆல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சன்டேஜ்னாலே என்ன அர்த்தம்? 100. ஓகேவா? ஸோ இப்போ பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஓகேவா? இதுவே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜ் மீன்ஸ் என்னது? 100. ஓகேவா? ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும்னா தட் நம்பர் டிவைடட் பை பர்சன்டேஜ். ஓகேவா? இட் மீன்ஸ் அந்த நம்பரை 100ஆல் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா, பர்சன்டேஜாக மாற்றணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். இட் மீன்ஸ் ஆப்ஷனில் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? கொஷினில் பர்சன்டேஜ் இருந்துட்டு ஆப்ஷனில் நம்பர் இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் 100ஆல் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். புரிஞ்சுதா? டைரெக்டாக நம்ம சம்ஸ்கே போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் இஸ் 15 பைசே ஆஃப் 2 rupees 70 பைசே. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 2 ரூபாய் 70 பைசால 15 பைசே வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஹாஃப்னா இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ 2 rupees 70 பைசேல 15 பைசே வந்து எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ இருக்குன்னா நம்ம டிவைட் பண்ணிடலாம். கரெக்டா? பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை அது பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ்னா என்ன பண்ணோம்? இன்டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 15 பைசே, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 rupees 70 பைசே. அப்போ நம்ம இந்த ருப்பியை பைசாவா என்ன பண்ணோம்? கன்வெர்ட் பண்ணோம். கரெக்டா? அப்போ 1 rupees இஸ் ஈக்குவல் டு 100 பைசே. அப்போ 2 rupees என்ன வரும்? 200 பைசே பிளஸ் இங்க ஒரு 70 பைசே இருக்கா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலா எவ்வளோ? 270 பைசே. ஓகேவா? ஸோ இப்போ போடலாமா? ஸோ பேஸ் வந்து 270 பைசேல 15 பைசா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? தென் இது எதில் கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டு 100. அப்போ 100 போட்டாலே பர்சன்டேஜ் சிம்பிள் கம்பல்சரி. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. எகெயின் இது 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 5 3s are 15, 9 3s are 27. அவ்வளோதான். ஸோ இது 5 0, இது 9 கேன்சல் ஆகாது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 50/9. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா? ஸோ அப்போது டிவைட் பண்ணணும். ஸோ 50 9 5 9s are 45. பேலன்ஸ் என்னது? 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸோ குவாஷன்ட்டை இங்கே ஹோல் நம்பராக போடணும். ஓகேவா? டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கணும். ரிமைண்டரை மேலே போடணும். ஸோ 5/9 பர்சன்டேஜ். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கறனால மறுபடியும் நீங்கள் ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? செகண்ட் சம் நீங்க போடுங்க பாப்போம். அதே மாடல் தான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupees. ஸோ 2 rupeesல 40 பைசேயோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். 20%. எல்லாருக்குமே ஆன்சர் வருதா பாருங்க. ஸோ 2 rupees இது 40 பைசேன்னு இருக்கா? ஸோ ருபீஸை நம்ம என்னவா மாத்தணும்? பைசாவா சேஞ்ச் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும்? 200 பைசா. கரெக்டா? அப்போ 40 டிவைடட் பை 200. ஸோ பர்சன்டேஜ் கேட்டுக்கறனால இன்டூ 100%. ஓகேவா? ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ 240ல எத்தனை டைம்ஸ்? 20 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 20%. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் சால்வ் பண்ணுங்க. சேம் அதே மாடல் தான். ஸோ வாட் பர்சன்டேஜ் இஸ் 20 பைசே ஆஃப் 5 rupees 80 பைசே. அப்பனா என்ன வரும்? இதை பைசாவா மாத்தணும்னா 580 பைசேன்னு வரும். ஸோ இதுவும் ஃப்ராக்ஷன்ல வரும். ஸோ ஃப்ராக்ஷன் மட்டும் சொல்லுங்க, நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன வந்துச்சு? 20 divided by
580 into 100. So 0 க்கு 0 cancel ஆ. So 2, 2 2s are 4, 9, 29. So 100 by 29 வரும். ஓகேவா? So mixed fractionல மாத்தும் பொழுது so 100, 29. So 3 times போகும். 9 3s are 27. Balance 2, 3 2s are 6, 8. ஓகேவா? So போச்சுன்னா 13. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 313 டிவைடட் பை 29%. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் மட்டும் மாற்றிக்கோங்க 13 வரும். ஓகேவா? 313 டிவைடட் பை 29%. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ருபீஸ் கொடுத்துட்டு அதில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை நியூமரேட்டரில் போடணும், பேஸை டினாமினேட்டரில் போடணும், பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கனால இன்டூ 100%. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. "280 candidates appeared for an examination, of which 252 passed and the failed percentages" கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ? 280. கரெக்டா? ஸோ அதில் எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க? ஸோ பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 252. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போது மைனஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டோட்டல்லேருந்து என்ன கிடைச்சிரும்? ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ 8 7 2. கரெக்டா? ஸோ அப்போ 28 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபெயில்டு பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 280 இன்டூ 100%. ஸோ இங்கே பர்சன்டேஜ்னா இன்டூ 100%. ஓகேவா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 28க்கு 28 டைரெக்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 10%. ஓகேவா? ஆப்ஷன் சி. காப்பி பண்ணிக்கோங்க.
புரிஞ்சுதா? ஸோ கேண்டிடேட்ஸ் கொடுத்துட்டு பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் அவங்க இதில் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. 30% ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 450. அப்போ டோட்டல் ஆப்பிள்ஸ் எவ்வளோ? 450. ஓகேவா? ஸோ அதில் 30% என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராட்டன், அழுகிருச்சு. ஓகேவா? அப்போ எத்தனை ஆப்பிள்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 450ல 30% அழுகினது எவ்வளோன்றத கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 450ல இருந்து மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்? குட் கண்டிஷன்ல இருக்கிற ஆப்பிள்ஸ் எவ்வளோன்னு கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ அது ஒரு மெத்தட். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணுவோம்? டோட்டல் ஆப்பிள்ஸ் எவ்வளோ? 450. அப்போது எப்போவுமே டோட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100%ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 100%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 450. அப்படின்னா குட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்பிள்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதில் அழுகுன ஆப்பிள்ஸ் எவ்வளோ? 30% அப்படின்னா 100ல 30 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 70%. ஸோ 70% தான் குட் கண்டிஷனில் இருக்கிற ஆப்பிள்ஸ். அப்போ டைரெக்டாக 70% என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி போடணும்னா 450 டிவைடட் பை, ஸோ இங்கே என்ன இருக்கோ அது டிவிஷனில் கொண்டு வரணும். ஓகேவா? தென் இன்டூ கொஷின் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ 2 2 ஜீரோ கேன்சல் ஆயிருமா? ஸோ 45 இன்டூ 7. ஸோ 7 5s are 35, பேலன்ஸ் 3, 7 4s are 28 plus 3 31. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 315. ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதாவது டோட்டல் கொடுத்துட்டு கிவன் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே 100%ன்றது டோட்டல் ஆப்பிள். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு குட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ராட்டன் 30னா அப்போ 100லேருந்து 30 போயிடுச்சுன்னா 70% தான் என்னது? குட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் நம்பர் போட்டிருக்கோம்னா இங்கேயும் பர்சன்டேஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம டைரெக்டாக நம்பரே போட்டோம். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா பர்சன்டேஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The value of a machine depreciate அப்படின்னா அதோட மதிப்பு குறையிறது. ஓகேவா? depreciate by 10%. ஓகேவா? டிப்ரிசியேஷன் அப்படின்னாலே மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஈச் இயர் ஸோ எ மேன் பே ₹50,000 ஃபார் த மிஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்டர் 3 years. ஸோ இப்போ ஒருத்தன் வந்து 50,000 கொடுத்து மிஷின் வாங்குறான். ஓகேவா? ஸோ வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதோட வேல்யூ கம்மியாயிட்டே இருக்கு? 10% கம்மியாயிட்டே இருக்கு. அப்போ 3 years கழிச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபார்முலா போடணும்னா பி இன்டூ டிப்ரிசியேஷன் அப்படின்னு வந்தாலே 1 மைனஸ் R/100 ஹோல் பவர் டி. ஸோ இங்கே டி ஆர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் ஆர். ஓகேவா? டி அப்படின்றது டைம். ஸோ எத்தனை வருஷம்? 3 years. ஓகேவா? பின்றது பிரின்சிபல், அவன் கொடுத்து வாங்கின வேல்யூ. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா இப்போ? ஸோ 50,000 into 1 minus 10/100. அப்போ என்ன வரும்? 100. 100ல 10 போயிடுச்சுன்னா 90. டைரக்டாவே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ 90/100 எத்தனை தடவை போடணும்? 3 இயர்ஸ்ன்றனால 3 டைம்ஸ் போடணும். 90/100, 90/100, அதே மாதிரி 90/100. ஓகேவா? ஸோ இங்கே 4 ஜீரோஸ்க்கு இங்கே 4 ஜீரோ கேன்சல். எகெயின் மேலே 2 ஜீரோக்கு கீழே 2 கேன்சல். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சர் என்ன வருதுன்னு. இங்கே எப்போவுமே டிப்ரிசியேஷன்னா இங்கே மைனஸ் வரும். ஓகேவா? அதுவே இன்க்ரீஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ் வரும். அது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. நான் சால்வ் பண்ணிட்டேன், மல்டிப்ளை மட்டும்தான் பண்ணோம். மல்டிப்ளை பண்ணிட்டு எந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஸோ எல்லாருமே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி 36,450. ஸோ இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மிஷின் இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் அப்படின்னு வந்தாலே பிரின்சிபல் இன்டூ 1 மைனஸ் R/100 ஹோல் பவர் டி. இது தனியாக ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஆன்சர் வந்துச்சா எல்லாருக்கும்? மல்டிப்ளை பண்ணீங்களா? ஆ ஓகே. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்க. The population of a city was in 2,25,000 at 2018. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் இயர் கொடுத்துட்டு பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் இட் வில் பி இன்க்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 12% நெக்ஸ்ட் இயர். ஸோ 2018 பாப்புலேஷன் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா? 12% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ 2019 பாப்புலேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபார்முலா எழுதி போடுறேன், நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? சேம் ஃபார்முலா தான். எப்பவுமே இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ்ன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மிஷின் வந்தால் என்ன தான் வரும்? மைனஸ். ஓகேவா? ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம ஒரு பொருள் எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதோட தேய்மானத்தில் அதோட வேல்யூ கம்மி தான் ஆகும். கரெக்டாக? எப்போவுமே எலக்ட்ரானிக் பொருள் வந்து வாங்கினதை விட அதிகமாக விற்க முடியாது. எப்போவுமே அதோட வேல்யூ என்ன ஆகிட்டே தான் இருக்கும், நம்ம யூஸ் பண்ண கம்மியாயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால மிஷின் வந்தாலே மைனஸ் தான் வரும். இந்த மாதிரி பாப்புலேஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ பி இன்டூ 1 + r/100 அதே ஹோல் பவர் டி. ஸோ பிரின்சிபல்ங்கிறது இங்கே என்னது? 2,25,000 இன்டூ 1 + ஆர்ன்றது 12. ஸோ அப்போ டைரக்டா போட்டுடலாமா? ஸோ என்னன்னு வரும்னா 112/100ன்னு வரும். தென் இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் தான். ஸோ அதனால 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ 2,25,000 இன்டூ 112/100. அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயரே கேட்கும்பொழுது ஒரு தடவை போட்டால் போதும். 2 இயர்ஸ்னா 2 தடவை போடணும், 3 இயர்ஸ்னா 3 தடவை போடணும். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். ஆப்ஷன் ஏ எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் மாடல் தான். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 7th கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணவங்க 8th கொஸ்டின் போடுங்க. ஸோ 7th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. வெரி குட், கரெக்ட்.
Option C. So 1,50,000 into, so 10% increase. அப்பனா என்னன்னு வரும் 110 by 100. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஒரு தடவை போட்டால் போதும். ஓகேவா? ஸோ ஜீரோஸை கேன்சல் பண்ணிட்டு இது ஈஸி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 15 into 11. நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பை 11 சொல்லி கொடுத்துருக்கேனா. ஸோ 1 5 1 + 5 என்னது 6. ஸோ இது மட்டும் இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 165ன்றது ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது லெஸ் தேன் 1 மினிட்டுக்குள்ளேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் சி. போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number which exceeds 16% of it. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஸோ அந்த நம்பரோட 16% விட இது எவ்வளோ அதிகம் அப்படின்னா 42 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நம்பர் அதே நம்பரோட 16% விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா 42 அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணுடன் அந்த எண் தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்குமாயின் அந்த எண் எவ்வளோ? 42 எனில் அந்த எண் என்ன? ஸோ இப்போ இது அப்படியே நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணலாமா? த நம்பர், ஸோ அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதோட 16% அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? 16/100. ஸோ அந்த எண்ணையும் நம்ம எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால அதையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதை விட இது எவ்வளோ அதிகம்? 42. அப்போனா நடுவில் என்ன வரணும்? மைனஸ் is equal to 42. So the number which exceeds இதை விட இது அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? which exceeds 16% of itனா அதே நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? by 42. ஸோ எவ்வளோ அதிகம்? இதை விட இது எவ்வளோ அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ then the number is what? ஸோ அந்த எக்ஸ்ன்ற வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நோட் பண்ணோம்? இந்த மாதிரி எக்ஸீட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணோம்? மைனஸ். ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கே இது எக்ஸ் இருக்கு, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம். அப்போ என்ன வரும்? 100x minus 16x divided by 100 is equal to 42. ஸோ 100ல 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 84x is equal to, டிவிஷனில் இருக்கிறது இந்த சைடு மல்டிப்ளை ஆகுமா? 42 into 100. Then x is equal to, so 42 84 42 into 100 divided by 84. So 42 84ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் போகுமா? ஸோ 200ல 50 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 50. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 10th சம் சால்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த பாப்புலேஷன் மாடல் தான். இங்க என்னன்னா 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா 2 தடவை போடணும். ஓகேவா? ஸோ 9th கொஸ்டின் சால்வ் பண்ணவங்க 10th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. வெரி குட், கரெக்ட். சால்வ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து 2 இயர்ஸ்ன்றனால 105/100 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ்ன்றனால ப்ளஸ் பண்ணியிருக்கோம். காப்பி பண்ணீங்க. ஆன்சர் வந்து டி 194481. ஆப்ஷன் டி. ஆன்சர் எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. 11th கொஸ்டின் சேம் மாடல். ஸோ இது வந்து 1 இயர் தான். ஓகேவா? ஸோ 2013 கொடுத்துருக்காங்க, 2014 கேட்டிருக்காங்க.
Very good. Option B. Option B. வந்துச்சா செக் பண்ணுங்க. So 1,25,000 into 107 by 100. So multiply பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 12th சம் பாருங்க. இஃப் y percentage of x is 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் எதுவுமே நியூமரல்ஸ் கொடுக்கல. ஓகேவா? and z percentage of y is 25. then the relationship between x and z, x-க்கும் z-க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெரி குட் கொடுத்துருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னா என்னது? ஒய் பர்சன்டேஜ் நம்பரை மாற்றணும்னா என்னது? 100. ஹாஃப்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ அது போட தேவையில்லை. தென் எக்ஸ் ஈஸ்னா ஈக்குவல் டு 50. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? y இன்டூ எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஸோ yx இஸ் ஈக்குவல் டு டிவிஷன்ல இருக்கிற 100 இந்த சைடு போனா என்ன ஆகும்? மல்டிப்ளையா? அப்ப என்ன ஆகும்? 5000. அதே மாதிரி z percentage of y ன்னு கொடுத்துருக்கானா? ஸோ z by 100 y is equal to 25. தென் நமக்கு என்ன ஆகும்? zy is equal to 2500. ஓகேவா? தென் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட். ஸோ இப்போ பாருங்க, ரெண்டுலேயும் காமனா என்ன இருக்கு? ஒய் இருக்கா? ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒய் கேன்சல் ஆகும். அப்போ நான் என்ன பண்றேன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஒய் எக்ஸ் is equal to 5000 divided by zy 2500. So divide பண்ணும்போது y cancel ஆயிருமா? So 2500 5000ல எத்தனை times? 2 times போகும். அப்போ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? x by z is equal to 2. So divisionல இருக்கிற z இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? Multiply ஆகுமா? அப்போ x is equal to 2 into z. புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு? ஒய் இருக்கு. ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
ஸோ நம்ம கொஷின் வந்து எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் கேட்டிருக்கறனால ஸோ எக்ஸை லெஃப்டில் வச்சுட்டு ஜெட்டை இந்த சைடு நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? 2z மாறிடும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 13th sum. 5 out of 2250 parts of earth is sulfur. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ? 2250. அதில் 5 வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா சல்ஃபர். அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் த எர்த்? அப்போ சல்ஃபரோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் டிவிஷன் தான். ஸோ டோட்டல் எவ்வளோ? 2250. கரெக்டா? அதில் சல்ஃபர் எவ்வளோ இருக்கு? 5. தென் பர்சன்டேஜில் கேட்டிருக்கறனால into 100%. புரிஞ்சுதா? ஸோ 2250ல் சல்ஃபரோட பர்சன்டேஜ் என்ன? ஸோ சல்ஃபர் எவ்வளோ இருக்கு? 5 தான் இருக்கு. ஸோ அதை நியூமரேட்டரில் போடணும், டோட்டலை கீழே போடணும், பர்சன்டேஜ் கேட்டிருக்கறனால இன்டூ 100. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க. வெரி குட். ஆப்ஷன் பி. கேன்சல் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா?
ஆப்ஷன் பி வந்துச்சா 2/9. Next question. If 60% of 3/5 of a number is 36 ன்னு கொடுத்துருக்காங்க, then find the number. ஸோ அந்த நம்பர்னு கொடுத்துருக்கிறத ஃபைன் பண்ணணும். ஸோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ கொடுத்துருக்கிற கொஷின் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 60% ஆஃப். அப்போ 60/100 ஆஃப் இருக்கிற இடத்துல என்னது? மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் 3/5 ஆஃப். அப்போ 3/5. எகைன் ஆஃப் இருக்கிற இடத்துல என்னது? மல்டிப்ளிகேஷன். தென் a number. ஸோ நம்பர்னா என்னன்னு தெரியாது, அதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை லெஃப்ட்லேயே வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போங்க. 36 into 5 into 10 divided by 6 into 3. Oh, very good. 100. ஆன்சர் 100 வந்துச்சா? ஸோ 6 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 100. நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2/7 இஸ் 1/35 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ வாட் பர்சன்டேஜ் அப்படின்றதான், வாட்ன்றதான் இங்கே எக்ஸ். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம டிவிஷனில் போடணும். அப்போது வாட் எக்ஸ் பை பர்சன்டேஜ்ன்றது என்னன்னு வரும்? 100. ஆஃப் இருக்கிற இடத்துல என்னது? இன்டூ 2/7 இஸ் 1/35. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆன்சர் சால்வ் பண்ணுங்க பாப்போம். எத்தனை பர்சன்டேஜ் வருது?
ஸோ இது கேன்சல் பண்ணா 50. ஓகேவா? ஸோ எக்ஸ் இங்கே வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது 50 இன்டூ 7 டிவைடட் பை 35. ஸோ 5 டைம்ஸ் போகும். 550ல் எத்தனை டைம்ஸ்? 10. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10%. புரிஞ்சுதா? அதே தான் நெக்ஸ்ட் மாடலும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. 15th கொஸ்டின். வெரி குட். 120%. எல்லாருக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination, 35% of students passed and 455 failed. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல்னாலே என்னது? 100%. கரெக்டா? ஸோ 100% தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ 35% வந்து பாஸ் அப்படின்னா இங்க ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 65%. கரெக்டா? ஸோ 35% பாஸ்னா 65% என்ன இருக்கும்? ஃபெயில். ஸோ அப்போ 65%ஓட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 455. ஓகேவா? அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர். ஸோ 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 455 டிவைடட் பை 65 இன்டூ 100%. ஆன்சர் என்ன வருது பாருங்க. எந்த ஆப்ஷன் வருது?
ஆன்சர் வந்துச்சா? செவன் ஹண்ட்ரட் கரெக்ட். ஸோ இது டேபிளில் கேன்சல் பண்ணோம், 13ல வரும். ஸோ 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா 1. ஸோ 1391ல 7 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல்னா 700. ஸோ பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலா 700. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஸோ இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 28 by 100 into 450 plus 45 by 100 into 280. இது கேன்சல் ஆயிரும் 100 ஃபுல்லாவே. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் ஃபுல்லா கேன்சல் பண்ணுங்க, தென் இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிட்டு லாஸ்டா ஆட் பண்ணும். ஓகேவா? வெரி குட். 252. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் அதே தான். ஸோ 15 by 100 into 578. இங்க வந்து பாத்தீங்கன்னா 22.5ன்னு இருக்கா? ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 225ன்னு எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 1000. அதாவது ஸோ ஒரு டெசிமல் எடுக்கிறதுக்காக ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 225 divided by 1000 into 644. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க, பட் ஆனால் இது டெசிமல்ல தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 2316 டிவைடட் பை 10ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் மாற்றிக்கோங்க, 231.6ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10ன்னு வரும். ஸோ அந்த டெசிமலுக்கு ஒரு 0 இங்கே எடுத்து வைக்கணும். ஸோ அப்போது 231.6. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணும்போது 231.6ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 3 இன்ட்டு 289 ப்ளஸ் 9 இன்ட்டு 161 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணால் 2316 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 33 1/3ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 33 1/3%. ஃபர்ஸ்ட் இந்த 33 1/3 நம்ம என்னவா மாற்றிக்கணும்? ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 33 இன்ட்டு 3 என்னது 99, 99 + 1 100. ஸோ 100/3 பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னு வரும்போது கீழே என்ன வரும்? இன்டூ 100ன்னு வருமா? ஓகேவா? தென் எகெயின் ஹாஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க? 50% ஆஃப். அப்போ 50/100 இன்டூ 300. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட். 50. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் 20% of pure acid is in 8 liter of solution, then how many liters of pure acid in the solution? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் எவ்வளோனா சொல்யூஷன் வந்து 8 லிட்டர். கரெக்டா? அந்த 8 லிட்டர்ல 20% என்ன இருக்கு? பியூர் ஆசிட் இருக்கு. அந்த 20% எத்தனை லிட்டர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் எத்தனை லிட்டர்? 8 லிட்டரா? அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு என்னது? 8 லிட்டர் அப்படின்னா
அதில் 20% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது 8/100 இன்ட்டு 20 பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ எத்தனை லிட்டர் வரும்? வெரி குட். 1.6. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் இஃப் 12% ஆஃப் இட் இஸ் 1080. அப்போனா என்ன சொல்லியிருக்காங்க? 12% இஸ் ஈக்குவல் டு 1080னா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ 1080 டிவைடட் பை 12 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணி சொல்லுங்க. வெரி குட். 9000. நெக்ஸ்ட் கொஷின் மாத்திக்கோங்க. நான் எழுதி போடுறேன். இஃப் 95% of x is 4598, then find x. சால்வ் பண்ணுங்க பாப்போம். அது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். 95% of x is 4598, then find x. ஆன்சர் என்ன வருது? ஃபோர் 4840. வெரி குட். நெக்ஸ்ட் 23rd சால்வ் பண்ணுங்க. 170% of 1140. ஸோ டைரக்டா போட வேண்டியதான். 170%க்கு பை 100. ஸோ ஹாஃப் இருக்கிற இடத்துல என்னது? இன்டூ 1140.
வெரி குட் 1938. ஸோ ஜீரோஸ்க்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும், டைரக்டா மல்டிப்ளை பண்ணா போதும். நெக்ஸ்ட் சேம் அதே தான் 24. சம் சொல்லுங்க. சூப்பர். 25% of 1200. நெக்ஸ்ட் 25th. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இன் எ பாட்டில் இஸ் 30. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் பிஸ்கெட்ஸ்ல அந்த 15%ஓட வேல்யூ தான் என்னது 30 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் எவ்வளோ? அப்போ 15%ஓட வேல்யூ 30னா 100 டோட்டல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 100% எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். வெரி குட் 200. ஓகேவா? சரி. ஸோ பேலன்ஸ் கொஷின்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வச்சிருங்க, நாளைக்கு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ.